அன்பான மாணவர்களே, பெற்றோர்களே, இன்றைக்கு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினுடைய ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அதிகமாக மதிப்பெண் எடுத்தவங்க இருக்கிறாங்க, குறைவாக மதிப்பெண் எடுத்தவங்க இருப்பாங்க. இந்த அதிக மதிப்பெண் குறைவான மதிப்பெண்கிறதுக்கு ஒரு எண்ணிக்கை இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சகோதரர்கள் வந்து மாணவர்கள் 300 மார்க் 310 மார்க் எடுத்தாலும் ரொம்ப மிக மகிழ்ச்சியாக வந்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி நல்லா மார்க் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச எத்தனை பேர் 470 465 எடுத்துட்டு 500க்கு ரொம்ப கம்மியாக எடுத்துட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அதனால இதில் அதிக மதிப்பெண் குறைவான மதிப்பெண் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம எடுத்த மதிப்பெண் இதை வைத்து நம்ம அடுத்து என்ன படிப்பது, 10th அப்புறம் நம்ம வந்து என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்ப்போம். +1 +2 படிக்கிறதா இருக்கட்டும், டிப்ளமா படிக்கிறதா இருக்கட்டும், இப்படி எல்லாமே அடுத்து நாம் என்ன படிப்பது என்பதை விரிவாக பார்ப்போம். முதல்ல +1 +2 பார்ப்போம். ஸோ 10th அப்புறம் என்னுடைய சஜஷன் என்னன்னா, எல்லாரும் தயவு செஞ்சு +1 +2 படிச்சுட்டு டிகிரி பட்ட படிப்பு படிக்கணும்னு நினைங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போறது தான் பலருடைய இலக்கா இருக்கு. இருந்தாலும் ஒரு டிகிரி படிச்சுட்டு ஒரு பட்ட படிப்பை படித்து விட்டு பின்னர் பணிக்கு செல்லலாம், பின்னர் வேலைக்கு செல்லலாம்ங்கிற ஒரு முடிவை எடுத்து என்ன பண்ணுங்க, 10th அப்புறம் +1 +2 படிக்கிறத அதிகமா நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. 10th முடிச்சுட்டு டிப்ளமா போய் அப்படியே வேலை அப்படிங்கிற மாதிரி உங்க வாழ்க்கையை ரொம்ப சுருக்கிக்காதீங்க. முதல்ல +1 +2 படிச்சு ஒரு பட்ட படிப்பு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதியை வைத்துக்கொண்டு இப்ப +1ல என்ன குரூப் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். +1ல பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம +2 முடிச்சதுக்கு அப்புறமா நிறைய படிப்புகள் இருக்கு, பட்ட படிப்புகள் நிறைய படிப்புகள் இருக்கு, தொழில் கல்வி இருக்கு, மருத்துவ கல்வி இருக்கு, எவ்வளவோ பட்ட படிப்புகள் இருக்கின்றது. இப்ப இதுக்கு நாம போறதுக்கு இங்க +1ல சரியான குரூப்பை நம்ம எடுக்கணும். நம்ம மாத்தி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நாம் விரும்பக்கூடிய படிப்பு கிடைக்காம போயிடும். அப்ப வந்து இப்ப உதாரணத்துக்கு காமர்ஸ் ஆர்ட்ஸ் எடுக்கிறாங்க, அதை எடுத்துட்டு வந்து சில பேர் நாங்கள் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு எத்தனையோ மாணவிகள் விருப்பப்படுறாங்க, அதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. கணிதம் இல்லாத மாணவர்கள் நாங்கள் வந்து இப்போ இன்ஜினியரிங் படிக்கணும், இப்போ வந்து தொழில்நுட்பத்துறை நல்லா வளர்ந்துருக்கு, அப்போ இன்ஜினியரிங் படிக்கணும்னா மேக்ஸ் இல்லைன்னு அவங்களுக்கு இன்ஜினியரிங் கிடைக்க மாட்டேங்குது. இப்படி இந்த குரூப் செலெக்ஷன்ல வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால இந்த 10th முடிச்சதுக்கு 10th வரைக்கும் நம்ம அப்படியே படிச்சுட்டு வந்துட்டோம். 10th அப்புறம் அடுத்து நாம் எதிர்காலத்தில் என்னவாக போகின்றோம் அந்த ஒரு இலக்கை ஓரளவுக்காவது நிர்ணயம் செய்யணும். கோர்ஸை கூட நிர்ணயம் செய்ய வேணாம். இந்த கோர்ஸ் அப்படி இல்லை, ஒரு தொழில்நுட்பத்துறையில போலான்னு இருக்குமா, இல்லைன்னா வந்து நம்ம ஒரு மருத்துவத்துறையில ஒரு மெடிக்கல் செக்டார்ல போலான்னு இருக்கோமா, சட்ட படிப்பு படிப்போமா, இல்ல அரசு துறையில போவோமா, இப்படிங்கிற ஓரளவுக்கு ஒரு துறை சார்ந்த முடிவாவது நீங்க இந்த நேரத்தில் மாணவர்களும் பெற்றோர்களும் கலந்து ஆலோசித்து எடுத்துருங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க குரூப்புக்கு வரலாம். இப்படி துறை சார்ந்து என்னால பெருசா திங்க் பண்ண முடியல, இப்ப நான் எதுவும் என்னால வந்து டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியல நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு குரூப் தான் மேக்ஸ் பயாலஜி குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குரூப் எடுத்து படிச்சீங்கன்னா +2க்கு அப்புறம் என்ன வேணாலும் படிக்கலாம். எந்த துறை நீங்க விருப்பப்பட்டாலுமே படிக்கலாம். அது வந்து தொழில்நுட்பத்துறையா இருக்கட்டும், இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், கலை அறிவியலாக இருக்கட்டும், மருத்துவத்துறையாக இருக்கட்டும், என்ன சட்டப்படிப்பா இருக்கட்டும், அரசு துறை, இப்படி எந்த துறை நீங்க விரும்பினாலும் நீங்க வந்து +2க்கு அப்புறம் விரும்பிய படிப்புகளை படிப்பதற்கு ஒரு உகந்த ஒரு குரூப் தான் வந்து மேக்ஸ் பயாலஜி குரூப். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் குரூப்னு சொல்லுவாங்க. உங்களுடைய முதல் தேர்வாக இந்த குரூப் இருக்கிறது தான் நல்லது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சார் இதுல கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயே நீங்க நினைக்கலாம். இப்போ கூட ஒரு நேத்து ஒரு தம்பி வந்து மேக்ஸ் பயாலஜி குரூப் தான் இருந்தாலும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு சென்னையில புகழ்பெற்ற ஒரு கல்லூரியில நேற்று போய் சீட் போட்டு வந்துட்டாரு. அதனால வந்து இங்க மேக்ஸ் தான் முக்கியம், மற்றதெல்லாம் வந்து செகண்டரி தான். கணிதம் இருக்கா அதான் மெயின். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுக்கிறது, ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கிறது ஆக சிறந்தது. அந்த குரூப் எடுத்து படிங்க. அந்த குரூப் படிப்பதற்கு பெற்றோர்கள் மாணவர்களை வந்து என்ன பண்ணுங்க, ஒரு ஊக்கம் அளிங்க, மோட்டிவேட் பண்ணுங்க, இந்த குரூப்பினுடைய நன்மைகள் எடுத்து சொல்லுங்க. அதனால பயோமேக்ஸ் படிக்கிறதுல அதிகமாக கவனத்தை செலுத்துங்க. இதுதான் உங்களுடைய முதல் தேர்வாக இருக்கணும். இரண்டாவது தேர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கணிதம் மற்றும் கணினி அறிவியல், கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ இந்த குரூப்பை வந்து ரெண்டாவது சாய்ஸா நீங்க வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு குரூப்ல முதல் குரூப் பாத்தீங்கன்னா என்ன வேணாலும் படிக்கலாம் +2க்கு அப்புறம். இந்த மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மருத்துவத்துறை சார்ந்து முக்கியமான படிப்புகளை தவிர, மருத்துவத்துறையில கூட வந்து உங்களுக்கு மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ஒரு சில படிப்புகளுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. இருந்தாலும் பெரும்பாலான மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளை மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தீங்கன்னா உங்களால படிக்க முடியாது. அப்போ உங்களுடைய இரண்டாவது ஆனா அந்த 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 ஒரு டிராபேக் தான். அது தவிர மற்ற எல்லா படிப்புகளுமே உங்களால் படிக்க முடியும். அதனால உங்களுடைய இரண்டாவது தேர்வாக மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸை வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பியூர் சயின்ஸ் அப்படிம்பாங்க. பியூர் சயின்ஸ்னா உங்களுக்கு கணிதம் இருக்காது. அதனால வந்து பொறியியல் சார்ந்து, இன்ஜினியரிங் சார்ந்து, தொழில்நுட்பம் சார்ந்து பெரும்பாலான படிப்புகளை படிக்க முடியாது. சரிங்களா? இந்த குரூப் வந்து பெரும்பாலும் மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு உகந்ததாக இருக்கும்.
அதனால மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகள், இன்ன பிற படிப்புகள், அதுக்கு வந்து நீங்க இந்த குரூப் எடுத்து படிக்கலாம். பொதுவாகவே எந்த குரூப் எடுத்தாலும் படிக்கிறதுன்னு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து அரசு பணி சார்ந்து ஏதாவது ஒரு டிகிரி கோர்ஸ், எனி டிகிரி படிக்கிறதுனா எந்த குரூப் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. சட்ட படிப்பு படிக்கிறீங்க, அது எந்த குரூப் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. இப்படி எந்த குரூப் எடுத்தாலும் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குல்ல, அது எல்லா குரூப்புமே அப்ளிகபிள். இந்த குரூப்புக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்க அப்படின்னா பொறியியல் சார்ந்து, டெக்னிக்கல் சார்ந்து பெரும்பாலும் எதுவும் படிக்க முடியாது. மருத்துவம் சார்ந்து படிக்கலாம். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன், நீட் ப்ரிப்பேர் பண்ணணும் சார், நான் வந்து எம்பிபிஎஸ் டாக்டர் ஆக போறேன், எனக்கு வந்து நீட் ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு பியூர் சயின்ஸ் எடுத்துறாதீங்க. ஏன் அப்படின்னா இப்ப நீட் எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு பிசிக்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும், பயாலஜி இருக்கும். சரியா? இந்த பிசிக்ஸ் இருக்குல்ல, இந்த பிசிக்ஸே வந்து ஒரு மேக்ஸ் தான். மேக்ஸ் இல்லாம நீங்க பிசிக்ஸை படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பிசிக்ஸ் வந்து நீட்ல நல்ல மார்க் எடுக்க முடியாது. இப்போ உங்களுக்கு கனவு டாக்டர் ஆகுறதுன்னு வைங்களேன், நீங்க என்ன ஒரு 600 மார்க்குக்கு நெருக்கமா, 580 600க்கு நெருக்கமா எடுக்கணும். சரிங்களா? நல்லா படிக்கிறீங்க, உங்களுக்கு மேக்ஸ் வரல, விட்டுருங்க. இப்போ நீங்க வந்து கெமிஸ்ட்ரியில நல்ல மார்க் எடுத்துட்டீங்க, அதே மாதிரி பயாலஜில நல்ல மார்க் எடுத்துட்டீங்க, பிசிக்ஸ்ல எடுக்கணும்ல, எடுத்தாதானே உங்களுக்கு அந்த மார்க் அங்க வரும். இப்போ வரலன்னாக்கா எம்பிபிஎஸ் கனவாவே போயிரும்ல உங்க கனவு. அதனால மேக்ஸ் இல்லாம நீங்க வந்து வெறும் பிசிக்ஸை படிக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அதிக மதிப்பெண்ணு தெரியாது. சின்ன எக்ஸாம்பிளுக்கு, அதிக மதிப்பெண்ணை தரவே தராது. சின்ன எக்ஸாம்பிளுக்கு, இந்த வருஷம் நீட் எக்ஸாம் நடந்ததுல சில நாட்களுக்கு முன்னாடி, இந்த வருஷம் நீட் எக்ஸாம், அதுல பிசிக்ஸ்ல கேட்ட சில கேள்விகள் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பாருங்க, இது வந்து நீட் எக்ஸாம்ல பிசிக்ஸ்ல கேட்டது. இதுல எங்க பிசிக்ஸ் நீங்க தான் தேடணும். முழுக்க முழுக்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர், டிஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ரூட், முழுக்க இந்த கேள்வியை நீங்க பாத்தீங்கன்னா முழுக்க மேக்ஸ் கேள்வி தான். நான் சொன்னேன் பிசிக்ஸ் தான் மேக்ஸ், மேக்ஸ் தான் பிசிக்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு, இது எல்லாமே நீட் எக்ஸாம்ல பிசிக்ஸ்ல கேட்ட கேள்வி, பேர் தான் பிசிக்ஸ், கேட்கிற கேள்வி எல்லாம் மேத்தமேட்டிக்ஸ் தான். இங்க பாருங்க, இதுல எங்க இருக்கு பிசிக்ஸ்? சும்மா எங்க அந்த பாருங்க, இந்த வாட்டர் டேங்க்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதனால அதை நீங்க பிசிக்ஸ் நம்பிடணும். அடுத்து இங்க பாருங்க, சைன் தீட்டா என்ன 1/2 + 3 சைன் தீட்டா காஸ் தீட்டா, முழு இது வந்து நீட்ல பிசிக்ஸ்ல கேட்ட கேள்வி. இதுக்கும் மேக்ஸுக்கும் என்ன வித்தியாசம் நீங்க நினைக்கிறீங்க? இன்னொரு கேள்வி காட்டுறேன் பாருங்க. 2/x + 2 ஹோல் ஸ்கொயர், 2 / 2x + 1 ஹோல் கியூப். முழுக்க இதுல பாருங்க, இதுல எங்கயா பிசிக்ஸ் இருக்கான்னு பாருங்க. அந்த டைம்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, உடனே நீங்க அதை பிசிக்ஸ் நம்பணும். சரிங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல வாட்டர் டேங்க்னு ஒரு வார்த்தை இருக்கு, அவ்வளவுதான். சும்மா பேருக்கு ஒன்று, முழுக்க முழுக்க மேத்தமேட்டிக்ஸ் தான். அதனால மேத்தமேட்டிக்ஸ் இல்லாம உங்களால் பிசிக்ஸ்ல மார்க் எடுக்க முடியாது. பிசிக்ஸ்ல மார்க் எடுக்கலாம் உங்களால் நீட்ல நல்ல மார்க் எடுக்க முடியாது, நீட்ல நல்ல மார்க் முடியாது, உங்களால் மருத்துவராக முடியாது. அதனால பெற்றோர்களுக்கு நான் திருப்பி சொல்றேன், மாணவிகளுக்கும் திருப்பி சொல்றேன், எனக்கு மேக்ஸ் வராதுன்னு தயவு செஞ்சு பியூர் சயின்ஸ் எடுக்காதீங்க. எனக்கு மேக்ஸ் வராது உடனே பியூர் சயின்ஸ் எடுக்காதீங்க. மேக்ஸ் இல்லாம பியூர் சயின்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களால் நீட் எக்ஸாம்ல ஸ்கோர் பண்ண முடியாது. அதனால தயவு செஞ்சு பாராமெடிக்கல் கோர்ஸ் எடுக்கிறதுனா எடுங்க, பியூர் சயின்ஸ் எடுங்க. ஃபிஷரி சயின்ஸ் இருக்கு, அக்ரிகல்ச்சர் ஸ்டடிஸ் இருக்கு, அது மாதிரி கால்நடை மருத்துவம் இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, பியூர் சயின்ஸ் குரூப் எடுங்க. நீட் எக்ஸாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தயவு செஞ்சு பயோமேக்ஸ் எடுங்க, பியூர் சயின்ஸ் எடுத்துடாதீங்க. உங்களால் பிசிக்ஸ்ல ஸ்கோர் பண்ணவே முடியாது. ஏற்கனவே நீட் எழுதுன மாணவிகளை வேணா ஒரு வாட்டி கேட்டுக்கங்க. பெட்ரோலுக்கு நான் திருப்பி சொல்றேன். ஸோ இந்த 3 குரூப் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா காமர்ஸ் ஆர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கிற குரூப்பா பார்த்து எடுங்க. அது வந்து உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கிறதுனால, ஏன்னா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய உங்களுக்கு பாட பிரிவுகள் இருக்கு. இப்போ ஓகே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கா, சரிங்க உங்களுக்கு இந்த சீட் தர்றோம், இந்த கோர்ஸ் தர்றோம் அப்படின்னு பல கல்லூரிகள் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே தான் காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ்ல பிசினஸ் மேக்ஸ்னு ஒரு படிப்பு இருக்கு. அது நீங்க பிசினஸ் மேக்ஸ் எடுத்து படிக்கலாம். அது மாதிரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஒரு ஐடி துறையில போகணும் அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சிஏ இருக்குங்கிறதுக்காகவும் இன்னைக்கு வந்து பிசிஏ கோர்ஸ் வந்து தர்றாங்க. கேட்டா தர்றாங்க. முன்னாடி மேக்ஸ் இருந்தா தான் தர்றாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா அதுவும் பாத்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் குரூப் லாஸ்ட் இயர்லாம் வந்து தம்பி வந்து உங்களுக்கு காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எடுத்திருக்காரு. கல்லூரியில போய் சீட்டு கேட்டா உங்களுக்கு மேக்ஸ் இல்ல தரமாட்டேன்றாங்க. ஏன்னாங்க தெளிவா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எடுத்திருக்காரு, பிசிஏ தான் கேட்கிறோம். இருந்தாலும் கல்லூரியில் என்ன சொல்றாங்க, மேக்ஸ் இல்லைன்னா தரமாட்டாங்கன்ட்டாங்க. எப்படி பாத்துங்க. ஆனா இருந்தாலும் இந்த வருஷம் அப்படி இல்லை, மேக்ஸ் இல்லைன்னா கூட கொடுக்குறாங்க. எது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த பிசிஏ, பிஎஸ்சி ஐடி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் போன்ற அந்த பிரிவுகள், பாடப்பிரிவுகளை தர்றாங்க. அதனால இந்த குரூப்புகளை பாத்துக்கோங்க. சோ நீங்க காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ் எடுத்தாலும் அந்த கடைசி 4வது சப்ஜெக்ட் இருக்குல்ல, அது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆகவோ, பிசினஸ் மேக்ஸ் ஆகவோ, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனாகவோ இருந்தா அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். பார்த்து எடுத்துக்கோங்க. அகைன் நான் திருப்பி சொல்றேன், உங்களுடைய சாய்ஸ் வந்து மேக்ஸ் பயாலஜி, மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதுல இருக்கட்டும். சரிங்களா? இது எல்லாமே ஆல்டர்னேட்டிவ் தான், வேற வழி இல்லைன்னா அப்ப நீங்க எடுக்கிறதா.
வேற ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ் குரூப் இது இது எடுக்க விருப்பப்படுறவர்கள் எடுக்கலாம். இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சட்டப்படிப்பு. ஏன்னா சட்டப்படிப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொத்த மதிப்பெண் வந்து ஒரு பெரிய ஒரு ரோலை ப்ளே பண்ணும். அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மார்க் எடுக்கலாம்னு பொழுது அங்கே அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். சட்டப்படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த ஹிஸ்டரி குரூப் எடுங்க. சட்டப்படிப்பை தவிர்த்து வேற வேலை வாய்ப்பு சார்ந்து உங்க மைண்ட்ல ஓடிச்சுன்னா நான் சொன்ன பிற குரூப்களை எடுத்துக்கங்க. இதுதான் +1ல எடுக்க குரூப் வந்து பார்த்து செலக்ட் பண்ணுங்க. இப்போ வந்து நிறைய வெரைட்டி குரூப்லாம் வந்திருக்கு. சில ஸ்கூல்ஸ்லாம் பார்க்குறேன், என்னென்னமோ இருக்கு, மேட்ச் ஆக மாட்டேங்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்றாங்க, மேக்ஸுக்கு பதிலாக பயாலஜி போட்டு வச்சிருக்காங்க, என்னென்னமோலாம் இருக்கு. அதனால வந்து கொஞ்சம் பார்த்து குரூப்புகளை தேர்ந்தெடுங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பெற்றோர்களும் மாணவிகளும் சிரமப்படுறத என் கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ கூட போன வாரமும் அது முந்தின வாரம் ஒரு கல்வி நிகழ்ச்சியில இப்பவும் உள்ள ஆசைப்பட்டுச்சுன்னு இந்த குரூப் எடுத்தேன். இப்போ வந்து இன்ஜினியர் தான் படிக்கிறேங்குது. மேக்ஸ் இல்லாத ஒரு குரூப் எடுத்துட்டாங்களாம். இப்போ புள்ள வந்து இன்ஜினியர் தான் படிக்கிறேங்குது. இப்போ நான் என்ன செய்யங்கிறேன்? ஒன்றும் செய்ய முடியாது. செய்யலாம்னா இந்த 10th மார்க்கை வச்சு ஒரு டிப்ளமாவை போட்டு அப்புறமா இன்ஜினியரிங் சேர்க்கலாம். அது பல வழிகள் இருக்குன்னு வைங்களேன். பொதுவாக கல்வியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் கிடையாது. என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நேரமாகும், மேபி காசு செலவாகலாம். மற்றபடி முடியாதுன்னு ஒன்றும் இல்லைன்னு வைங்களேன், அது ரெண்டாவது விஷயம். இருந்தாலும் நேச்சுரலாக இயற்கையாக உங்களால் என்ன பண்ண முடியாது, நீங்கள் நினைத்த படிப்புகளை படிப்பதற்கு அது ரொம்ப ஒரு தடையாகவும் சிக்கலாகவும் இருக்கும். சரிங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ITI டிப்ளமா. நான் ஒரு அறிவுரையா சொல்றேன், தயவு செஞ்சு 10th முடிச்சதுக்கு அப்புறம் +1 +2 போங்க, டிகிரி படிங்க, லைஃப்ல முன்னேற பாருங்க. இவங்க 10th முடிச்சதுக்கு அப்புறமே ஒரு ITI முடிச்சுட்டு வேலைக்கு போவோம், ஒரு டிப்ளமா முடிச்சுட்டு மேல வேலைக்கு போறோம், தயவு செஞ்சு நினைக்காதீங்க. என்ன அதே மாதிரி வந்து இன்னொரு கேள்வி கேட்பாங்க, 10th முடிச்சுட்டு டிப்ளமா போய் இன்ஜினியரிங் போலாமான்னு கேட்பாங்க. அப்படி போகாதீங்க. நீங்க 10th முடிச்சுட்டு +1 +2 படிச்சுட்டு அப்புறமா இன்ஜினியரிங் படிங்க. நீங்க டைரக்டா போனா கொஞ்சம் நாலேஜ் வருமே, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங்ல காமனா தான் இருக்கும். நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இயர் இன்ஜினியரிங் வந்து காமனா தான் இருக்கும். நீங்க அந்த கேட்கிற வந்து அந்த 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 ஒரு ரெஃப்ரெஷ் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்லேயே கொடுத்துருவாங்க. அதனால கஷ்டப்படுவாங்க, மார்க் கம்மியா எடுத்துட்டா டிப்ளமா போய் இன்ஜினியரிங் போறது, இப்படிலாம் பண்ணாதீங்க. +1 +2 போடுங்க பிஸ்மில்லான்னு. ஏன்னா நீங்க வந்து அதுல நல்ல மதிப்பெண் எடுப்பதற்கு முயற்சி பண்ண சொல்லுங்க. அந்த மதிப்பெண்ணை வைத்துக் கொண்டு நீங்க என்ன பண்ணுங்க, தமிழ்நாடு அரசு ரொம்ப அதிகமான செலவாகும். ஏன்னா டிப்ளமாக்கும் பெரிய அளவுக்கு நீங்க செலவு செய்யணும், அப்புறம் இன்ஜினியரிங்கும் பெரிய அளவுக்கு செலவு செய்யணும். இதே நீங்க +1 +2 போனீங்கன்னா தம்பி மேபி இப்ப வேணா மார்க் கம்மியா எடுத்துருக்கலாம். கோயிங் ஃபார்வர்டு வந்து நல்லா படிக்கிறார், திடீர்னு ஒரு ஆர்வம் வருது, இல்லை ஒரு நல்ல டியூஷன் டீச்சர் கிடைக்கிறாங்க, நல்ல ஒரு டியூஷன்ல போய் டக்குன்னு மார்க் எடுக்கிறாருன்னா அப்போ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அரசு கல்லூரியில, பொறியியல் கல்லூரியில ரொம்ப கம்மியான காசுல சிறப்பான படிப்புகளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து 10th அப்புறமும் ஒரு வாய்ப்பு இருக்கு, அது +2 வாய்ப்பையும் உங்க பிள்ளைகளுக்கு கொடுங்க. தம்பி படிப்பா, சரி இதில் மார்க் கம்மியா எடுத்துட்ட, அதுல கொஞ்சம் நல்ல மார்க் எடு, அப்படி ஒரு வாய்ப்பை கொடுங்க. அதுல நல்ல மார்க் எடுத்து அவர் வந்து என்ன பண்ணாரு, நல்ல மதிப்பெண் எடுத்து நல்ல கல்லூரியில போனா உங்களுக்கு தான் என்னது மணி மிச்சம். அதனால வந்து டிப்ளமா போகாதீங்க. சரிங்களா? +1 +2 தயவு செஞ்சு சேருங்க. இருந்தாலும் மாணவர்களும் பெற்றோர்களும் வலியுறுத்தி கேட்கறதுனால அந்த செக்ஷன்ல சில படிப்புகளும் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா சிலர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட ஒருத்தன் கேட்டாங்க, சார் அவன் எடுத்தது 210 மார்க் தான் சார், எப்படி பாஸ் ஆனானே தெரியல, இப்போ இவனுக்கு வந்து நாங்க இதுக்கு மேல என்ன பெருசா இன்வெஸ்ட் பண்ண முடியும், இந்த மாதிரி டிப்ளமா கோர்ஸ் சொல்லுங்கன்றாங்க. சிலர் தங்களுடைய குடும்ப சூழல் காரணமாக, சில பேருக்கு பெற்றோர்கள் இல்ல அப்ப இவங்க சம்பாரிச்சுதான் அந்த குடும்பத்தை ரன் பண்ணணும், இப்படி குடும்ப சூழல் காரணமாக மிக மிக குறைந்த மதிப்பெண் எடுக்கக்கூடிய இப்படி இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் இப்ப டிப்ளமால என்ன படிக்கலாம்னு சொல்றேன். இது பொதுவான வழிகாட்டுதல் இல்ல. பொதுவான வழிகாட்டுதல் தயவு செஞ்சு +1 படிச்சிருங்க. 10th அப்புறமா டிப்ளமா படிப்பது என்பது காரண காரியங்களோடு வேற வழி இல்லாம இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கான வழிகாட்டுதல் தான். இப்ப டிப்ளமால பாத்தீங்க அப்படின்னா நல்ல நல்ல படிப்புகள் வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிரிண்டிங் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு சென்னை தரமணியில தமிழ்நாடு அரசு வந்து கண்டக்ட் பண்றாங்க. இங்க டிப்ளமா கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. இந்த பிரிண்டிங் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னாக்க இங்க இப்போ நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு டிப்ளமா முடிச்ச உடனே உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி வந்து இந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிரிண்டிங் டெக்னாலஜில படிச்சீங்கன்னா. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் செராமிக் டெக்னாலஜி கடலூர்ல இருக்கு, அது சென்னையில இருக்கு, இது கடலூர்ல இருக்கு. இதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இதெல்லாம் அரசு நடத்தக்கூடிய பயிற்சி நிறுவனங்கள் தான். இங்க 3 வருஷம் டிப்ளமா கோர்ஸ் படிச்சீங்கன்னா நல்ல வேலை வாய்ப்பு இருக்கு. பியூரா 10th மார்க்கை பேஸ் பண்ணி தான் இங்க அட்மிஷன் போடுவாங்க. அது மாதிரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி, அது மாதிரி கெமிக்கல் டெக்னாலஜின்னு எல்லாமே இதெல்லாம் தரமணியில் இருக்கு, இந்த அது மட்டும் கடலூர்ல இருக்கு. சரிங்களா? இப்போ இதுவுமே வந்து நிறைய கோர்சஸ்ல ஆஃபர் பண்றாங்க. டிப்ளமா கோர்ஸ் தான், படிச்சு முடிச்ச நல்ல வேலை வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் லெதர் டெக்னாலஜி, தோல் இருக்கா இல்லையா, இது சார்ந்த 3 வருஷம் டிப்ளமா படிப்பு. இது எல்லாமே தொழில் படிப்புகள் தான். பெரும்பாலும் முடிச்சோன்னு உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். திருப்பி சொல்றேன், 10th முடிச்சதுக்கு அப்புறம் +1 படிக்க வைங்க. இது வந்து சூழல் காரணமாக டிப்ளமா படிப்பதற்கான ஒரு அறிவுரை தான் இது. அடுத்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்ஸ்டைல் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு தரமணியில இருக்கு, இதுவும் தமிழ்நாடு அரசு நடத்துறாங்க. இதுலயுமே வந்து டிப்ளமா படிச்சீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு செக்டார் அப்படின்னு சொல்லலாம். அங்க வந்து நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கின்றது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா
இன்ஸ்டியூட் ஆஃப் செராமிக் டெக்னாலஜி ஏற்கனவே சொல்லிட்டோம். அடுத்து இன்ஸ்டியூட் ஆஃப் டூல்ஸ் இன்ஜினியரிங் திண்டுக்கல்ல இருக்கு. கருவி பொறியியல் பயிலகம் சொல்லிட்டு திண்டுக்கல்ல இருக்கு. இங்கேயுமே வந்து டிப்ளமா கோர்சஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃபர் பண்றாங்க. இங்கேயுமே நீங்க சேர்ந்து படிக்கலாம். அதே மாதிரி மத்திய அரசு அப்படின்னு எடுத்தீங்கன்னா அவங்க வந்து சிப்பட் இது மட்டும் வந்து 10th மார்க்ல அவங்க சின்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. பட் அவ்வளவு கஷ்டம் கிடையாது. இப்போ கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. நீங்க 28 29ஆம் தேதியோட நீங்க ஸ்டில் விண்ணப்பிக்கலாம். இப்போ விண்ணப்பிச்சு என்ன பண்ணலாம், சிப்பட்ல டிப்ளமா கோர்ஸ் 3 வருஷம் இருக்கு. அது வந்து நீங்க படிக்கலாம். நல்ல உங்களுக்கு வேலை வாய்ப்பு ரொம்ப அதிகம் இருக்கக்கூடிய எஸ்பெஷலி இது வந்து ஆக்சுவலா பெட்ரோ கெமிக்கல்ஸ் தான். இருந்தாலும் இந்த பிளாஸ்டிக் துறை சார்ந்து இன்னும் அந்த பெட்ரோ கெமிக்கல்ல நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய படிப்புகள் 3 வருஷம் டிப்ளமா படிப்பு. அது மாதிரி சென்ட்ரல் ஃபுட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்னு சொல்லிட்டு இவங்க மத்திய அரசு நடத்துறாங்க. செருப்பு இருக்கா இல்லையா, அந்த செருப்பு அந்த துறை சார்ந்த படிப்பு, பட்டய படிப்பு 3 வருஷம் படிப்பு. இதுலயுமே வந்து இதுல நிறைய கோர்சஸ் அவங்க வச்சிருக்காங்க. இதுலயுமே வந்து நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கின்றது. சரிங்களா? ஸோ இதுதான் இவ்வளவுதான் வந்து டிப்ளமாக்கான கோர்ஸ். தாராளமா படிக்கலாம். ஏன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி எல்லாரும் +1 +2 போறாங்க. இது வந்து யாருன்னா ஒரு 300க்கு கீழே மார்க் எடுக்கிறீங்க அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா எல்லாரும் +1 +2 போறதுனால டிப்ளமா அட்மிஷன் வந்து மார்க் குறைவாக மதிப்பெண் எடுத்தவர்களுமே இருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு வந்து இப்போ கூட கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. அப்போ சென்ட்ரலைஸ்டு கவுன்சிலிங் அப்படி இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நடக்குதோ அதே மாதிரி டிப்ளமா கவுன்சிலிங் நடக்கும். அரசு டிப்ளமா கல்லூரிகளே நிறைய இருக்கு. இப்போ நான் அது முக்கியமானது நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது இல்லாமல் நிறைய சென்ட்ரல் பாலிடெக்னிக் வாங்க தரமணியில், அது ரொம்ப ஃபேமஸ். அது அதே மாதிரி வந்து பொதுவாக படிக்கிறது எல்லாம் நான் குறிப்பிட்டு சொல்றேன். உடனடி வேலை வாய்ப்பு குறிப்பிட்டு சொல்றேன். பொதுவாக படிக்கிறது அப்படின்னாக்க நீங்க வந்து டிப்ளமா சிவில் படிக்கலாம். அந்த அரசு துறை சார்ந்து சில வேலை வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே மாதிரி வந்து ஆட்டோமொபைல் படிக்கலாம், எலக்ட்ரிக்கல் படிக்கலாம், இசிஇ படிக்கலாம். அதுல கூட கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு. ஆனால் டிப்ளமாலாம் தயவு செஞ்சு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்லாம் படிச்சிடாதீங்க. நான் சொன்ன மாதிரி ஆட்டோமொபைல் படிக்கலாம், ட்ரிபிள் இ படிக்கலாம், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிக்கலாம். இதெல்லாமே வந்து நீங்க டிப்ளமாவில் படிக்கலாம். ஓரளவுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கின்றது. திருப்பி சொல்றேன், 10th அப்புறம் +1 +2 படிச்சு டிகிரி படிச்சு லைஃப்ல பெரிய ஆளாக பாருங்க. அதை இலக்க வைங்க. பெற்றோர்கள் அதுக்கெல்லாம் ஒத்துழைங்க. இதெல்லாம் வேற வழி இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தான். எனவே இந்த வாய்ப்புகளை தேர்வு செய்து அடுத்து ஐடிஐன்னு ஒன்று இருக்கு. ஏன்னா ஐடிஐலாம் தயவு செஞ்சு போகாதீங்க. 1 வருஷம் தான் அது. நல்லா எல்லாம் சம்பாதிக்கிறாங்க, அதெல்லாம் ஓகே. ஒரு 10th முடிச்சுட்டு ஐடிஐ படிக்க வச்சுட்டு ஒரு பையனை வந்து 16 வயசுல வேலைக்கு விடுறதுங்கிறதெல்லாம் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. சரிங்களா? குறைஞ்சது ஒரு டிகிரியாவது படிக்க வைங்க. அதனால வந்து ஐடிஐ ஸ்லைட் இருந்துச்சு, அதை எடுத்துட்டேன். ஐடிஐங்கிறது வந்து நமக்கு மனசாட்சி வேணும்ல. என்ன 10th முடிக்கிறான் 15 வயசு, 1 வருஷம் ஐடிஐ ஏசி மெக்கானிக்னு போடுறாங்க. நிறைய இருக்கு ஐடிஐல ஏசி மெக்கானிக், அது நிறைய இருக்கு. உடனே வேலை கிடைக்கிற மாதிரி முடிச்சுட்டு 16 வயசுல வேலைக்கு விடுறாங்க. இது எந்த வகையில் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒவ்வொருவருமே கல்வியை கொண்டு வாழ்க்கையில முன்னேறணும். அதனால அதுக்கு வந்து பெற்றோர்கள் சப்போர்ட் பண்ணணும், அரசாங்கம் சப்போர்ட் பண்றாங்க. அரசாங்கம் ஏற்கனவே நிறைய சப்போர்ட் பண்றாங்க. அதே மாதிரி வந்து சமூகத்துல சமூக ஆர்வலர்கள் அதிகப்படியாக சப்போர்ட் பண்ணணும். அவங்க ஓரளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. பெற்றோர்கள் மெயினா சப்போர்ட் பண்ணணும். என்ன பெற்றோர்கள் சப்போர்ட் பண்ணும்போது பிள்ளைகளும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். அப்பதான் வந்து நம்ம எதிர்காலத்தில் கல்வியை கொண்டு சிறந்த ஒரு மனிதராகவும். அதனால 10th அப்புறம் தயவு செஞ்சு டிராப் அவுட் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு 10th நிறுத்தி எங்க போறாங்க அப்படி போயிடாதீங்க. அதனால நம்ம இவ்வளவு சொன்னதெல்லாம் கேட்டு மேல மேல படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எதிர்காலத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருமே சிறந்தவர்களாக வர வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். கண்டிப்பா சொல்றேன், பாருங்க மார்க் குறைஞ்சிருச்சு, ஃபெயில் ஆயிட்டேன், இதெல்லாம் கவலைப்படாதீங்க. ஃபெயில் ஆன மக்களுக்காகவே அரசாங்கம் வந்து இப்ப சப்ளிமெண்டரி எக்ஸாம் வைக்கிறாங்க. அப்போ உடனே நீங்க எழுதி உடனே பாஸ் ஆகி உடனே நீங்க அட்மிஷன் போட்டுடலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எண்ணற்ற பள்ளிகள் இருக்கின்றது. என்ன இல்ல நான் சொன்ன மாதிரி இந்த பட்டய படிப்பு டிப்ளமா படிக்கிறதுனா அதுக்கும் தேவையான அளவுக்கு இங்க கல்லூரிகள் இருக்கின்றது. பெரிய காம்படிஷன்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க வந்து நம்ம வந்து கம்மியா மார்க் எடுத்துட்டோம், ஃபெயில் ஆயிட்டோம், அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இதோட அவ்வளவுதான் நினைச்சிடாதீங்க. திருப்பி எழுதுங்க. அரசாங்கம் எல்லா வாய்ப்பு கொடுக்குது உங்களுக்கு. துணைத் தேர்வு எழுதுங்க. துணைத் தேர்வு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், கஷ்டம் நினைக்காதீங்க. பப்ளிக் எக்ஸாம் இருக்கிற அளவுக்கு துணைத் தேர்வு அந்த அளவுக்கு கடினமாக இருக்காது. ஏன்னா ஃபெயிலா அது தேர்ச்சி பெறாதவங்க தான் எழுதுறாங்க. அதனால வந்து நீங்க நம்பிக்கையோட எழுதுங்க, கண்டிப்பா பாஸ் ஆவீங்க. அந்த ஜூலை மாசத்துல முதல் வாரத்துல உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். அப்படியே பாஸ் ஆயிருப்பீங்க. உடனே கொண்டு போய் +1 +2 சேருங்க. அப்படின்னா நான் சொன்ன மாதிரி டிப்ளமா கல்லூரிகள்ல கொண்டு போய் சேர்த்துருங்க. தயவு செஞ்சு படிப்பை பாதியில நிறுத்திடாதீங்க. சதவீதம் இருக்குல்ல, இந்த 10th அப்புறம் டிராப் அவுட், அதாவது விடுபடக்கூடிய சதவீதம், அதெல்லாமே வந்து நமக்கு மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கின்றது. அதனால நீங்க மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு வந்து ரொம்ப உயரத்துல இருக்கு. இருந்தாலும் அந்த ஒரு 5% 8% கூட இருக்கக்கூடாது. 100க்கு 100% 10th முடிச்சு எல்லாருமே மேற்படிப்புக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு இலக்கோட தான் இந்த அறிவுரையை சொல்கின்றேன். அதனால கவனிச்சு கொண்டு படிங்க, எல்லாம் படிங்க. காசு பணம் இல்லைன்னா கூட எவ்வளவோ வாய்ப்புகள் அரசாங்கம் ஏற்படுத்தி. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கு, நான் சொன்ன கவர்மெண்ட் அந்த பாலிடெக்னிக் கல்லூரிகள் இருக்கின்றது. எல்லாமே ஃபீஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் ஃபீஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். பல இடங்கள்ல ஃபீஸே இருக்காது. அதனால வந்து வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு முன்னேறுவதற்கு முயற்சி செய்யுங்க.